श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் ஜீவன் நித்தியமானவன், அனித்தியமானவன் இல்லை அப்படின்றத இதர பட்சத்தை கண்டனம் பண்ணி நம்ம பட்சத்தைப்படி சாதிச்சு முடிச்ச. இதன் பேர்ல இன்னொரு விஷயம் சாதிக்க போற. இந்த ஜீவன் அணுவா விபுவா மத்தியம பரிமாணமா அப்படின்னு கேள்வி இருந்தது. அதாவது அணுஸ்வரூபியா இருக்கானா அல்லது மத்தியம பரிமாணம். மத்தியம பரிமாணம் இப்ப நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு இருக்காரு, அப்படி அர்த்தம் பண்ணிக்கணுமா? அல்லது விபுஸ்வரூபமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னாக்க இதுலயும் வாத பிரதிவாதங்கள்லாம் இருக்கு. நம்ம சித்தாந்தத்துல ஜீவன் அணு, அதே தார்க்கிகால் வைசேஷிகால் அதே மாதிரி இவா சாங்கியாள் இவெல்லாம் விபு அப்படின்னு ஒத்துக்கிறார். இந்த ஆத்மாவானது விபு அப்படின்னு ஒத்துக்கிறாவா. அவா பட்சத்தை இப்ப கண்டிக்கணும். அது 2-3 ஸ்லோகத்தினால சாதிக்க போற. இப்போ உத்தேசம் என்ன அப்படின்னாக்க, அணுன்னு சொன்னாக்கா என்ன அனுகூலம், விபுன்னு சொன்னாக்கா என்ன பிரதிகூலம், அதை பார்க்கணும். விபுன்னு சொன்னாக்கா முதல்ல ஸ்ருதி விரோதம் வருது. ஸ்ருதி விரோதம் வருது. அந்த ஸ்ருதி விரோதத்தை களையணும் முதல்ல. ஏன் அப்படின்னாக்கா அணு அப்படின்னுட்டு உபநிஷத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போறது. அதே மாதிரியாக சில வாக்கியங்கள் இருக்கு, அது அளவிட்டு சொல்றது. இவன் எவ்வளவு பெருசு, எவ்வளவு 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 இவனுடைய அளவு எவ்வளவு இவனுக்கு ஜீவனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது உபனிஷத் வாக்கியங்கள். அதனால அணுன்னு சொல்லி இவனுக்கு அளவு எவ்வளவு இருக்கும்னு ஒரு உபமான உபமேயம் சொல்லி அதையும் காமிச்சு கொடுக்கிறது. அப்புறம் யுக்தி விரோதங்கள் அதெல்லாம் இருக்கு. விபுன்னு சொல்லிட்டாக்கா, விபுன்னு சொன்னாக்கா அணுன்னு சொன்னாக்கா என்ன விரோதம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அதற்கு பதில் அவா என்ன சொல்ற, விபுன்னு சொன்னாக்கா சில லாகம் இருக்கு, லாகவம் இருக்கு அப்படின்னு சொல்றாவா. என்ன லாகவம் அப்படின்னாக்கா, இப்ப நாம திருப்பதியில இருக்க, எப்ப நான் நீங்க ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கீங்க, ஒருத்தர் சென்னையில இருக்கீங்க, ஒருத்தர் அமெரிக்கால இருக்கீங்க, இது மாதிரி 4 இடத்துல இருக்கீங்க. ஆனால் இப்ப நாம எல்லா இடத்துலையும் நாம சுகதுக்காதிகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம், சத்விஷயங்களை கேட்டு இருக்கோம், எல்லாம் இருக்கு. இப்ப இவன் என்ன சொல்றான் ஐயாயிக்கா, இவன் விபுன்னு சொல்லிட்டாக்கா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான் இந்த ஜீவன். ஆனால் கேட்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும். நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கோ, நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு, நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு, அல்லது சுகதங்கள்லாம் துக்கங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் உடம்பு வேணும். அப்போ அந்தந்த இடத்துக்கு உடம்பு போனா போர்வை, ஆத்மா போகவே வேண்டாம். ஆத்மா விபுவா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். எல்லா இடத்துலையும் ஆத்மா விபுவா வியாபிச்சிருக்கிறதுனால அவன் எங்கேயும் போக வேண்டாம். சரீர முத்திரம் போனா போதும். இப்போ நான் இங்க திருப்பதியில இருக்கேன், புதன்கிழமை வியாழக்கிழமை எங்க திருத்தோப்பனாருடைய திருவத்தியனம் சிராத்தம் வருது, அதுக்கு நான் ஊருக்கு போகணும். அப்ப நான் விபு, அவனுடைய சித்தாந்த பிரகாரம் நான் இங்கேயே அங்க போனா போதும், என் உடம்பு போனா போதும். ஆத்மா அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நான் இப்ப சாதத்தை அங்கேயும் நான் அனுபவிப்பேன், இங்கேயும். ஆனா உடம்பு
எங்க இருக்கோ அங்கதான் அனுபவிக்க முடியும். அதனால இந்த உடம்பானது இங்க இருந்து போனா போதும். இது லாகவம் அப்படின்னு அவ சொல்ற. அதனால இதுவே பொறுமை. அதனால இதை விட்டுட்டு நீ எதுக்கு இத மாதிரி சொல்லணும், போகணும், அங்க வந்து போகணும், வந்து ஆத்மாவே போகிறது அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு வைசேஷிகார சொல்ற. இன்னொரு விஷயம், ஸ்மிருதி வாக்கியம் ஒண்ணு இருக்கு, நித்யக சர்வகதா அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த ஆத்மா நித்தியமாக இருக்கான், அது ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். ஆனால் சர்வகதா அப்படின்னு சர்வகதான், அதாவது கீதையிலேயே அது மாதிரி இருக்கு, பெருமாளே அது மாதிரி உபதேசிக்கிறார். சர்வகதான்னு சொன்னாக்கா அப்போ சர்வகதம்னா விபுன்னு அர்த்தம், எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப வியாபிச்சிருக்கான்னு ஸ்மிருதியே சொல்றது, பெருமாளே உபதேசிக்கிறார். அதனால விபுத்துவம் ஒத்துட்டுதான் ஆகணும். அதனால ஸ்மிருதி சித்தம், அதே மாதிரி யுக்தி சித்தம், இன்னொன்னு சுகதுக்காதிக அனுபவ சித்தம், அது லாகவமானது ஒண்ணு. அதனால இவன் வந்து விபுவாவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அது தவறு அப்படின்னுட்டு சித்தாந்தம் சொல்றாரு. விபுத்துவம் வந்து இந்த மாதிரி நீ சொல்ல முடியாது, விபுத்துவம் இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, இங்க வந்து நம்ம அனுபவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உடம்பு போறது அப்படின்னு சொல்றீங்க, உடம்பு போறதுன்னு சொன்னா உடம்பு தானா போகாது. ஆத்மா சம்யோகம் இல்லாம உடம்பு தானா போகாது இல்லையா? இல்லைன்னாக்கா ஒரு மரணம் அடைந்த சரீரம் கூட போகும்படியா அழகும், ஆனா அது போகிறது இல்லை. அதனால ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் போகிறதுன்னு சொல்றோம் லோகத்துல. இப்படிதான் நம்ம வந்து விவகாரம் இது மாதிரிதான் இருக்கு. அதனால இப்போ ஒரு ஆத்மா உடம்புக்குள்ள இருக்குச்சு, அப்பதான் இவன் போறான், இந்த உடம்பு போறது அப்படின்னு சொல்லணும். இந்த விபுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விபுவா இருக்கிற வஸ்துவுக்கு செயல் இருக்காது, செயல் இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறது. வியாபிச்சு இருக்கிறதுனால அது என்ன அனுபவிக்க முடியும், என்ன அனுபவிக்க முடியும்? ஒரு அணுவா இருந்தாக்க எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், போக முடியும், வர முடியும், எல்லாமே இருக்கும் அணுவா இருந்தாக்க. நாம ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த பரமான் கண்டனவாதம் சொல்லச்சு ஒண்ணு சொல்லியிருக்கோம். இந்த நம்ம ஆண்கள்லாம் கிராமங்கள்லாம் ஆட்கள் எல்லாம் அந்த மாடி அல்லது கூரை அது வழியா ஒரு ரந்திரம் ஓட்டை இருக்கும், அந்த துளை வழியாக சூரிய ஒளி வரும். சூரிய கிரணம் வரைச்ச அதுல துருண்டா அணு அணுவா ஏதோ ஒரு பறந்துட்டு இருக்கும். நம்ம அது அந்த வெளிச்சத்துல தான் பார்க்க முடியும். அதை கையில அப்படி எடுத்து இப்படி பார்த்தோம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இதுதான் பிரசரையணும் சரியானுகம் அப்படின்னு சொல்றா. இப்ப பாருங்க, விபுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நகரவே நகராது. விபுவா இருந்தா அது நகரவே நகராது. அதே அணுவா இருக்கவே தான் அது நகர்றது. அதனால அந்த இதை பார்த்திருக்கோம் இல்லையா? அத மாதிரி ஜீவன் அணுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் இதுக்கு கதிய ஒத்துக்க முடியும். இது நடக்கிறது, இது போறது, இது வருகிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இன்னொரு விஷயம், நீ விபுன்னு சொன்னியானாக்கா, இப்ப இந்த விபுவா இருக்குதுன்ற பட்சத்துல ஒரு விரோதம் வருது அவளுக்கு. உடம்புல ஒண்டிதான் விபுவா இருக்க முடியுமா? உடம்ப காட்டுல வெளில கூட அந்த ஆத்மா இருக்குதா இல்லையா? அது இருக்குதா இல்லையா? அது
ஏன்னாக்கா உடம்பு இங்க இருக்கு, உடம்புன்றது மத்தியம பரிமாணம், என் உடம்பு எவ்வளவோ அவ்வளவுதான். அது உள்ள இல்ல விபுன்றது ஆத்மா எல்லா இடத்தையும் வியாபிச்சுதான் இருக்கு. அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, இவ உடம்ப காட்டிலும் வெள்ளையும் இருக்குது ஆத்மா. அப்ப வெள்ளப்ப சுகத்தை பத்தி அனுபவிக்க வேண்டியது தானே, ஏன் அனுபவிக்கல? இல்ல இல்ல, சரீரேந்திரியங்கள்லாம் அவசியம், சரீரமோ இந்திரியமோ இல்லாம இவைகள்லாம் அனுபவிக்க முடியாதே, அதனால அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு அவன் பதில் சொல்லணும். அப்ப மத்தியம பரிமாணமே ஒத்தும்போ, மத்தியம பரிமாணம் நம்ம உடம்பளவு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்ப அது அனித்தியமா போயிடுமே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி யுக்திவாதம் பண்ணாத. யுக்திவாதம் பண்ணினேன்னாக்க எல்லாம் விரோதமா தான் இருக்கு. அதனால ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை அங்கீகரிக்கலாம். ஏன்னா இந்த ஜீவன் அணுவா இருக்கானா விபுவா இருக்கானா நேர யாரும் பார்க்கல, பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது. அதனால இது தர்மிகிராக பிரமாணம் எது அப்படின்னு சொன்னாக்க, தர்மிகிராக பிரமாணம் வேதம் தான். வேதம் தான் தர்மிகிராக பிரமாணம். அந்த வேதத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரியும். இப்ப வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. வேதம் என்ன சொல்றது? ஏஷா அணுஹோ அயம் ஆத்மா, ஏஷோணரயம் ஆத்மா, ஏஷோணராத்மா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அணுன்னே இருக்கு, ஸ்பஷ்டமா அணுன்னே ஒண்ணு இருக்கு வாக்கியம். சூத்திரகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல 2ஆம் அத்தியாயம் 3வது பாதம் 4வது அதிகரணம் ஞாதிகரணம்னு பேர். அந்த ஞாதிகரணத்துல ஜீவனுக்கு ஞாபகத்துவம் உண்டுன்னு சாதிக்கிறார். அந்த ஞாபகத்துவம் உண்டு, ஞான சுரூபமும் உண்டுன்னு சாதிக்கும் பொழுது அவன் அணு அப்படிங்கிறதையும் சாதிக்கிறார் சூத்திரக்காரர். 14 சூத்திரங்களால அது சாதிக்கிறார். 14 சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல. அதுல சொல்லும் பொழுது உத்கிராந்தி கத்தியாக தீனாம் அப்படின்னுட்டு சூத்திரம். 2வது சூத்திரமே அதுதான். முதல் சூத்திரம் மியோதயேவன் சொல்லிட்டார். இந்த ஸ்ருதியினாலேயே ஆத்மாவானவன் ஞாதாவாகவே இருப்பான் அப்படின்னு முதல் சூத்திரத்தினால சாதிச்சுட்டார். 2வது சூத்திரத்தினால உத்கிராந்தி கத்தியாக தீனாம் அப்படின்னு சொல்றார். உத்கிராந்தி, கதி, ஆகதி, இந்த 3 இருக்கு. உத்கிராந்தின்னாக்க இந்த உடம்பிலிருந்து கிளம்புதல் அப்படின்னு அர்த்தம். உடம்பிலிருந்து கிளம்புதல். இப்ப விபுவா இருந்தாக்கா வியாபிச்சுதான் இருக்கான், வியாபிச்சு இருக்கிறவனுக்கு கிளம்புறதுன்னு எப்படி வரும்? அதுக்கப்புறம் கதி, கத்தின்னு இங்க இருந்து போறது. ஏஷ பிரத்யோதேன நிஷ்கிராமதி அப்படின்னு ஒரு வாக்கியமே இருக்கு. நிஷ்கிராமத்தின்னு வாக்கியம், நிஷ்கிராமத்தின்னு கிளம்புகிறது. அந்த மாதிரி கதி இருக்குது, இவன் போறது. அதாவது இவன் முக்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கிளம்புறான், அச்சிராதி மார்க்கமா போகிறான். அதே இவன் கர்மட்டனா இருந்தான்னாக்க சொர்க்கத்துக்கு போறதுக்கோசரம் பித்ரு மார்க்கம், தூம மார்க்கத்துல போறான், எப்படியோ ஒண்ணு போறான். அதே மாதிரி ஆகதி, அங்கேருந்து வரான், அங்கேருந்து வருவதும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 3 விஷயங்கள். உத்கிராந்தி கிளம்புகிறது, இந்த உடம்பை விட்டு கிளம்புறது. அடுத்தது கதி, இங்கேருந்து போறது, பூத சூக்ஷ்மங்களை வச்சுட்டு போறது. 3வது ஆகதி. இந்த கதியோ ஆகத்தியோ உத்கிராந்தியோ, உத்கிராந்தி கூட அங்கீகரிக்கலாம், ஏன்னா உடம்பை விட்டுறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா போறது வர்றதுன்றது விபுவா இருந்தா போவே வேணாமே, விபுவா இருந்தா போவே வேணாம், எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான் இவன் ஆயிடும். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவனுக்கு எதுக்கு மோட்சத்துக்கோசரம் சிவகத்துக்கு போனோம்னா, இங்க இருந்தாலே அங்க நேரம் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம் ஆயிடுமே. அங்க அவ்வளவு தூரம் வியாபிச்சுதானே இருக்கான் அவன், அதனால இங்க இருந்து அனுபவிக்கணுமே அவன். இப்போ நான் விபு, அதனால நான் அங்கேயும் அனுபவிக்கணும், இங்கேயும் அனுபவிக்கணும்.
கர்மாவையும் அனுபவிக்கணும், பிரம்மத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா கூட சரி, நான் விபுவா இருக்கிறதுனால நேரம் அப்படியே இங்க இருந்து அப்படியே சொர்க்கலோகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லும்படியா இருக்கும். ஆகையினால கதியோ ஆகத்தியோ உத்கிராந்தியும் சரி, இதெல்லாம் சரீரத்தை விட்டுட்டாக்க இவன் இங்கேருந்து போயிட்டு திரும்பி வர்ற பரியந்தம் இருக்கே, அதெல்லாம் அணுவா இருந்தாதான் முடியும். விபுவா இருந்தாக்க ஏற்கனவே பிராப்தம் தானே, அடையப்பட்டது தானே அவைகள் தான், எல்லாம் அடையப்பட்ட இடங்கள் அது. ஏன்னா வியாபிச்சிருக்கான் இவன், வியாபிச்சு இருக்கிறதுனால இவன் என்னதுக்கு அவ்வளவு தூரம் போகவே முடியாது. போறதுன்றதே கிடையாது. இவன் பாட்டுக்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கலாம் விபுவா இருக்கிறதுனால. அதனால இவனுக்கு அந்த கதியே கிடையாது. கதியே இல்லாம அது பொருந்தவே பொருந்தாது. கதியும் பொருந்தாது, ஆகதியும் பொருந்தாது, உத்கிராந்தியும் பொருந்தாது, எதுவுமே பொருந்தாது. இன்னொன்னு, இந்த பஞ்சாட்சர வித்தியை, உபகோசல வித்தியை, இவைகள்லாம் என்ன பண்றதுன்னா கௌஷேரிக உபனிஷத்து, இதெல்லாம் இந்த பிரம்மவித்திற்கானே இவன் எந்த மார்க்கமாக போகிறான், தது ஏ யுக்தம் விது ஏ சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சிராஜ மார்க்கத்தை உபதேசிக்கிறது. பஞ்சாக்னி வித்யானுஷ்டனுக்கும் பிரம்ம வித்யானுஷ்டனுக்கும் அர்ச்சிராஜ மார்க்கத்தை உபதேசிக்கிறது அந்த வாக்கியம். அதே மாதிரி ஏ கிராமே எட்டா பூர்த்தம் தத்தமித்யுபாசதே தூமவே அபிசம்பவந்தி அப்படின்னுட்டு தூம மார்க்கத்தை அவளுக்கு போதிக்கிறது பஞ்சாக்னி வித்தியிலேயே. அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு கதி இருக்குன்னு சொல்லிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதி தான் முக்கியம். நீங்க என்ன சொன்னீங்க, ஆத்மா விபோ உடம்பு வண்டி போனா போகும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவே தவறு. உடம்பு வண்டி போனா போகணும், எல்லா இடத்துக்கும் உடம்பு போயிட்டு இருக்குமா? இன்னொன்னு, ஆத்மா நித்தியம். இவனுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னு வச்சுக்கோங்க, உடம்பு எங்க எங்க போகும், எப்படி எப்படி போகும், எவ்வளவு நாள் போகும், என்ன போகும், அதுக்கெல்லாம் ஒரு விவசாய எப்படி சொல்றது. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். இந்த அணு ஆத்மா அணுவா இருக்கான், இந்த உடம்புக்குள்ள இருக்கான், இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு காலம் இருக்கானோ அவ்வளவு காலம் இருப்பான். இருந்துட்டு அவனுக்கு இது முடிஞ்சிருச்சுனாக்கா உடம்ப தேக வியோகம் ஆயிடுறது, அதுக்கப்புறம் இவன் கிளம்பிடுறான் அப்படின்னு இருக்குது. அழகா எங்களுக்கு முடிஞ்சு போயிடுறது. உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க எப்படி சொல்றது அது? அதனால இந்த மாதிரி விரோதம் இருந்தது. அதனால இந்த மாதிரி இங்க ஸ்ருதிகள்லாம் வச்சு பார்த்தாக்கா, இந்த ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இத மாதிரி கதி ஆகதி இவையெல்லாம் ஸ்ருதிகளே ஸ்பஷ்டமா சொல்றதுனால அதுக்கு விரோதமாக நீ வெறும் யுக்தியை வந்து சொல்லக்கூடாது, விபு விபுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, நித்திய சர்வகதா அப்படின்னு ஸ்மிருதி இருக்குது, அவன் சர்வ வியாபி அப்படின்னு. அப்படி அர்த்தம் இல்ல. அந்த இடத்துல நித்தியகன்னா ஆத்மான்னு அர்த்தம். அது ஜாத்திய கவசனம், முன்னாடியே சொல்லிருக்கோம். ஜாத்திய கவசனம் ஆத்மாவும் சொல்றதுனாக்க லோகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் அத்தனையும் சொல்றது. எல்லா ஆத்மாக்களும் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லணும். இப்ப நான் இந்த ஊர்ல இருக்கேன், நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஊர்ல இருக்க, இத மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கான்னு சொல்லச்சு. அப்ப என்ன சொல்லுவோம், சர்வகதா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்படின்னு தானே சொல்லுவோம். வாயு இருக்கு, இந்த வாயுவானது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கோசரம் வாயு விபுன்னு அர்த்தமா? வாயு எல்லா இடத்துலயும் விபுன்னு அர்த்தம் கிடையாது, விபுன்னு கிடையாது. அதனால பிரம்ம வித்தியைகள்ல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கிறது. ஸ்பஷ்டமா சொல்றதுனால அதுக்கு விரோதமா சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த வாக்கிய பிரகாரம் சொல்றது
तेन प्रद्योतेन एष आत्मा निष्क्रामति चक्षुषो वा मूर्धनो वा अन्येभ्यो वा शरीरदेशेभ्यः அப்படின்னு சொல்றது. அங்க இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிரகாசம் உண்டாகுமா, ஹிருதயத்தினுடைய நுனியில ஒரு பிரகாசம் உண்டாகும். பெருமாளால அந்த பிரகாசம் ஏற்படுத்தப்படுறது. அந்த வழியை பார்த்துட்டு இவன் கிளம்புறான். ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி, எப்படி போவான்? சக்ஷுஷோவா, கண்ணு வழியா போகலாம். மூர்த்னோவா, தலைய பொழுந்துட்டு போகணும். மூர்தன்ய நாடின்னு பேரு. அந்நேபியோவா சரீர தேசேபியா, ஏதோ ஒரு சரீர தேசம், அந்த தேசத்திலிருந்து இவ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்றது. அத மாதிரி சவாயும் ஆகச்சதி, வாயுவை வாயுலோகத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றது. அத மாதிரி சதத்திர பரியேதி ஜக்ஷன் ரமமா கிரீடன் ரமமான அப்படின்றது சாந்தோக்கியம். அங்க சுத்தரான அவன். இவன் விபுவா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எதுக்கு இவன் சுத்தணும்? இவன் சுத்தவே வேண்டாமே, ஒரே இடத்துல உட்காந்து இருக்கலாமே, அவன் இருக்கிறதுலயே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாமே. இது முக்கிய திசையில. முக்கிய திசையில இவன் விகாரம் இருக்கு, சஞ்சாரம் இருக்கு. அதனால ஸ்பஷ்டமாவே தெரியுது. நீ விபுவா இருந்தா வரவே முடியாது, மத்தியம பரிமாணமும் சொல்ல முடியாது. ஏன்னா மத்தியம பரிமாணம் ஒத்துண்டாக்க அனித்தியமா போயிடும். ஜெயினம் சொல்ற மாதிரி ஆயிடும். ஜெயினாலாம் அது மாதிரி சொல்றா, உடம்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றாப்பா. அத மாதிரி ஆயிடும். அதனால விபுன்னு சொன்னாலும் விரோதம் வருது, மத்தியம பரிமாணம் சொன்னாலும் அது அனித்தியத்துவம் வந்துடும், நித்தியத்துவம் போயிடும். அதனால இத அணுத்துவம் ஒத்துண்டோம்னாக்கா சரியா போகும். இல்ல அந்த தேசத்துல அவன் இருக்கான், இந்த தேசத்துல இங்க இருக்கான் அப்படின்னா வாஸ்தவம் தான். அந்த தேசத்துல அவன் இருக்கான், இந்த தேசத்துல இவன் இப்ப இருக்க, நானு இங்க திருப்பதில நான் இருக்கேன், 2 நாள் கழிச்சு நான் செங்கல்பட்டு போவேன், அங்க பிராப்தம் இங்க தோக்கலா இருக்கு, அதுல நான் இருப்பேன் அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க, இங்க சுகம் அல்லது இங்க துக்கம், அங்க சுகம் அல்லது அங்க துக்கம், இப்ப இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது? ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துல அப்படின்னு கேட்டாக்கா ஒண்ணுமே இல்லை. இந்த சரீரத்தோட கூடின ஆத்மா பிரயாணப்படுறான், சஞ்சரிக்கிறான். அப்படி சஞ்சாரம் பண்ணிதான் அவன் போய் சேர்றான். அந்த கிரமம் தான். அதனால இது தோஷம் இல்லை. இருக்கு இன்னொரு விஷயம், நான் ஒரே சமயத்துல போறேன்னு சொல்றேன்னா, திருப்பதியில தேவையே நான் செங்கல்பட்டுல இருக்கேன், காஞ்சிபுரத்துல இருக்கேன், ஒரே சமயத்துல எல்லா ஊர்லயும் நான் இருக்கேன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி இல்லை. இப்போ சௌகரி மாறிகளுடைய உபாக்கியானம் நம்ம பார்த்திருக்கோம். சௌகரி மாறிகி ஒரே சமயத்துல 50 சரீரத்தை எடுத்துட்டார். அவர் குஷனாபனுடைய 50 கன்னிகைகளை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு பார்க்க ஆச்சரியம் குஷனாபனுக்கு. எப்படி இவர் என் பொண்ணுலாம் நல்லா இருக்காடாது பார்க்கணும்னு ஒவ்வொரு பொண்ணும் சொல்றார், எங்க ஆத்துக்காரி என்னை விட்டுட்டு தெரிஞ்சே இருக்கிறது இல்லை, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மீதி அக்கா தங்கைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவா, 49 பேரும். எல்லா பொண்ணும் அவ மாதிரியே சொல்றா. ஏன்னா அத்தனை சரீரத்தை எடுத்துட்டு எல்லா பெண்களோடையும் ஆண்டையாளோடையும் சந்தோஷமா அவர் அனுபவிக்கிறாரு. அதனால இது அவர் எடுத்துட்ட. அப்ப எப்படி இது ஒரே அணுதான் ஆத்மா, ஆனால் தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு இந்த அதிகரணம் ஞாதிகரணத்திலேயே குணாத்வா ஆளோ கவத்து அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரக்காரர் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு வழக்கேற்றணும்னாக்க அதனுடைய கிரணம் எப்படி எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறதோ அந்த மாதிரி வெளிச்சம், அத மாதிரி ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் வியாபிக்கிறது. அந்த தர்மபூத ஞானம் வியாபிக்கிறதுனாலதான் ஒரே சமயத்துல என் தலையிலையும் வேதனை இருக்கிறது, காலிலேயும் வேதனை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சிரசியுமே வேதனா, பாதையுமே துக்கம், என் பாதத்துல துக்கமா இருக்கு, காலில் என் தலையில துக்கம் வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்றோம்.
இது மாதிரி எத்தனையோ லோகத்துல அனுபவம் இருக்கே. அதனால இதெல்லாம் தர்மபூத ஞானத்தை கொண்டு வருது அப்படின்லாம் சொல்ல போறேன். அடுத்த ஸ்லோகத்துல நிர்ணயிக்க போறாரு. அதனால இதெல்லாம் தோஷமே கிடையாது. இல்ல இன்னும் சில வாக்கியம் இருக்கு. ஏஷா ஏத பிராணான் கிரஹீத்வா ஸ்வேஷரீரே யதா காமம் பரிவர்த்ததே அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த முக்கிய பிராணன் இருக்கு, முக்கிய பிராணனை எடுத்துட்டுதான் இவன் எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்கிறான் இருக்கு. அப்ப சஞ்சாரம்ன்றது முக்கிய பிராணாதீனமா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறு. அந்த வாக்கியம் இருந்தே அது சொப்ன விஷயம். சொப்ன விஷயம். சொப்னத்துல அது மாதிரி சொப்னத்துல இவன் எங்கேயும் போறது இல்லையே. சொப்னத்துல இவன் எங்கேயும் போறது இல்லை, இவன் இருக்கிற இடத்துலயே தான். அந்த சமயத்துல சொப்னத்துல தன்னுடைய ஞானத்தை கொண்டு அது மாதிரி அவன் சஞ்சாரம் பண்றான் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த இடத்துல அத மாதிரி சொல்றதுன்னு அர்த்தம் அது. ஆகவே அது தோஷமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சதத்திர பரியேதி இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்களே, அதெல்லாம் கூட நீங்க பிராணம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த முக்தி திசையில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். முக்தி திசையில எப்படின்னாக்கா சரீரம் உண்டு இல்லை, ரெண்டு பட்சமும் உண்டு நமக்கு. அதாவது நான் இஷ்டப்பட்டா சரீரம் உண்டு, வேண்டாம்னாக்கா வேண்டாம். எனக்கு சரீரம் வேணும்னு அவசரம் இருந்ததுனாக்கா நான் சரீரம் எடுத்துப்பேன். எனக்கு சரீரமே வேண்டாம் அப்படின்னாக்கா சரீரம் எல்லாமே நாம அனுபவிக்கலாம். ஏன்னா முக்தி திசையில அது விசேஷம், ஞானத்தை கொண்டே அனுபவிக்கிறோம். அதனால சரீரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கவலை இல்லை முக்தி திசையில. அதனால அவன் ஒன்றியே அங்க சஞ்சாரம் பண்றான், அணுவா இருக்கான், அவன் சஞ்சாரம் பண்றான். அப்படிதான் அங்க நிர்ணயம் பண்றக்கார் சூத்திரக்காரர். அதாவது 155வது அதிகரணம் 4ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதம், அதுல 5வது அதிகரணம் அபாவாதிகரணம் பேரு. அந்த அபாவாதிகரணத்துல சொல்லும் பொழுது துவாதசாகது உபயவிதம் பாதராய் நோதா அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்றேன். சொல்லும் பொழுது அங்க சரீரம் இஷ்டப்பட்டா உண்டு, இல்லைன்னா கிடையாது. அப்போ சரீரம் இருக்கச்சு எப்படி அனுபவிப்பான் அப்படின்னாக்க அங்க சொல்றது பாவேஜா கிரஸ்வது. ஒருத்த முழிச்சுட்டு இருக்கு நம்ம எப்படி இருக்கோம், இப்போ இந்த உடம்பு வச்சுட்டே அனுபவிக்கிறோம். அதே நான் சொப்னத்துல நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு அரைக்கு ஒரு தூக்கமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாம இருக்கிற நிலை இருக்கு பாருங்க, சந்தியம்னு சொல்றோம். அதை நடுவுல இருக்கிற நிலை. அந்த சமயத்துல நான் சொப்னம் காண்றேன். சொப்னம் காணும் போது என் உடம்பு இல்லாமலே நான் திருப்பதி போறேன், செங்கல்பட்டு போறேன், காஞ்சிபுரம் போறேன், எங்க ஊருக்கும் நான் போயிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். அந்த மாதிரி சரீரம் இல்லாமலே தான் நான் அனுபவிக்கிறேன். அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் முக்தி திசையில சரீரம் இல்லாட்டாக்க எப்படி நான் சொப்ன திசையில அனுபவிக்கணும் அத மாதிரி சூத்திரக்காரர் அழகா உதாரணம் சொல்லிட்டு போயிட்டார். ஆகையினால சரீரம் இல்லாட்டா கூட அங்க சஞ்சாரம் இருக்கு முக்தி திசையில. அதனால ஞானத்தை கொண்டே எல்லாத்தையும் பார்ப்பான். ஞானீக திருக்கா இருப்பான். ஞானீக திருக்கா இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் அங்க உண்டு. அதனால நீ விபுவா இருந்தாதான் இது அந்த சரீரம் தான் போறது அப்படின்றது கிடையாது. அவ அதுக்கு மேல நான் சரீரமே வேண்டாம், அத மாதிரி ஞானமே கிடையாது மோட்ச திசையில அப்படின்லாம் அவ சொல்லுவான். அதெல்லாம் தவறுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏற்கனவே ஞானம் இல்லாம இவன் எப்பொழுதுமே இருக்க மாட்டான். எப்பொழுதும் ஞானத்தோடையே சேர்ந்து இருக்கிறது தான் இவனுடைய சுபாவம். ஞானம் இல்லாம இருக்க முடியாது எனக்கு அப்படின்னு நிறைய வாக்கியங்கள்லாம் வச்சு நாம சொல்லியிருக்கோம். அதனால இங்க எல்லா இடத்துலயுமே இதுதான் கிரமம். அதனால கமனம் இருக்கு, போறது வர்றது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு சம்சாரி ஆத்மாவுக்கு இருக்கு. அதுல பூத சூக்ஷங்களும் இருக்கு. அவன் நடந்து இது பண்ணுவா, எல்லாம் சரியாது. ஆனால் முக்தி திசையில அது மாதிரி கிடையாது. அதனால இந்த ஆத்மாதான் போறது. அந்த ஆத்மா போகும் பொழுது இந்திரியங்கள்லாம் கூட போறது
சூக்ஷ்மமாக அப்படின்னு தான் சித்தாந்தம் சொல்லியிருக்கோம். அதனால இந்த விபு அப்படிங்கிற பட்சமே தவறான பட்சம். அது இவருடைய சித்தாந்த பிரகாரமான சிலன் போலாமே தவிர்த்து, ஆனால் சாஸ்திரீக பிரமாணிகான நம்ம சித்தாந்தத்துல அது வரவே வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேரிச்சு இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இப்போ வியாப்தா சர்வத்ர ஜீவாः சுகததிதரயோः தத்ர தத்ரோபலம்பாத் நிர்வாஹ்யே தேஹகத்யா கதிரிஹ விததா தத்வதோபி சேன்ன வக்த்ரீ பஞ்சாக்னிரித்யா பிரபதிஷு பவினா ஸ்வஸ்வரூபேன சித்தம் யாதாயாத பிரகாரம் ஸ்ருதிரகதிரிமாம் லாகவோக்திம் ஸ்ருணோது. ஆத்மா நித்தியம் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டோம், அது தார்க்கிகம்னு அவன் ஒத்துண்டான். ஆனால் அது விபு அப்படின்னு அவன் சொல்றான், சர்வ வியாபியா இருக்கான், எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கான் அவன் அப்படின்னு அவன் சொல்றான் தார்க்கிகன். அத இப்ப கண்டனம் பண்றாரு. எப்படி? சுகததிதரையோகோ, சுகமோ அல்லது ததிதரம் அப்படின்னா துக்கம்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்துக்கும் இது ஆத்ம குணங்கள் தானே. சுகமோ துக்கமோ ஆத்ம குணங்கள் அவ வச்சுக்கிறார். அது தத்திர தத்திர உபலம்பாத், அங்கங்க ஒருத்தன் காஞ்சிபுரத்துல இருக்கான், இன்னொருத்தன் காசியில இருக்கான், இன்னொருத்தன் வாராணசியில இருக்கான், மதுரால இருக்கான்னாக்கா அங்கங்க அவளுக்கு சுகதுக்கங்கள்ல வருது. அதனால ஜீவாக ஜீவன்கள்லாம் சர்வ வியாப்தாக எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கா, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். சரி, இவன் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். ஆனா எப்படி ஒரே சமயத்துல காசியிலையும் இருக்கான், அவன் காஞ்சியிலையும் இருக்கான், மதுரையிலையும் இருக்கான், அலங்கா உஜ்ஜயினிலையும் இருக்கான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி பணத்தை அனுபவிக்க முடியும் சுகதுக்காதிகளை அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ? அதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, சரீரம் எங்க போறதோ அங்க இவன் எல்லா இடத்துலயும் தொட்டுதான் இருக்கான், எல்லா இடத்துலயும் விபு வியாபிச்சு இருக்கான். ஆனா இவன் சரீரம் காசிக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப காசியில இருக்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான். மதுரைக்கு போனாக்கா மதுரையில இருக்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான். அத மாதிரி உஜ்ஜயினிக்கு போனா அங்க இருக்கிறத அனுபவிக்கிறான். அப்படிதான் இந்த இடத்துல அர்த்தம். அதனால தேக கத்தியா, சரீரத்தினுடைய கதி செல்லுதல், அதனாலேயே இவன் அனுபவிப்பான்னு நிர்வாகியே சதி, நிர்வாகம் பண்ணிடலாமே. அதுவே நிர்வாகம் நல்லா விளக்கமா சொல்ல முடியும், அதுவே போருமே. அப்படி இருக்கச்ச நீங்க தத்வதோபி கதிஹீக, அதாவது சரீரத்தையுடைய ஜீவன் அங்கெல்லாம் போறான், ஜீவன் அணுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதோ அந்த உடம்ப உடைய ஜீவன் அவன் எல்லா இடத்துக்கும் போறான் அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த மாதிரி நீங்க கல்பிக்கணுமே, எதுக்கு அத மாதிரி கல்பிக்கணும்? அதனால அது தேவை, அது விபத்தா தேவையில்லாதது, அது வேண்டவே வேண்டாம். இது சேது அப்படின்னு சொன்னாக்க அது தவறு. ஏன்னா பஞ்சாக்னி வித்யா பிரபதிஷோ, பஞ்சாக்னி வித்யா, இந்த பஞ்சாக்னி வித்யன்றது சாந்தோக்கிய உபநிடத்துல 5வது பிரபாடகத்துல இருக்கு அத்தியாயத்துல, பிரகதாரண்ய உபநிடத்துல 8வது அத்தியாயத்துல இருக்கு. அதுல ஒரு ஜீவன் மரணம் அடைஞ்சவுடன் இங்கேருந்து கிளம்பி சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து திரும்ப எப்படி பிறக்கிறான், அம்மாவுடைய கர்ப்பத்துல குழந்தை பிறக்கிறான் பாருங்க, அது அனைத்தையும் விவரிச்சு சொல்றது. இத நம்ம வேதாந்த தீபத்துல கூட 3வது அத்தியாயம் முதல் பாதத்துல முதல் அதிகரணத்தெல்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம்.
அதனால இது பஞ்சாக்னி வித்தியன்னு பேரு. இந்த பஞ்சாக்னி வித்தியில இவன் போய் திரும்பி வர்றபடின்னு அங்க சொல்லியிருக்கு. இங்க இருந்து கிளம்பி எந்த மார்க்கத்துல எந்த மார்க்கத்துல போறான், எந்த மார்க்கத்துல வரான், எல்லாத்தையும் அது சொல்லியிருக்கு. அதனால இந்த பஞ்சாக்னி வித்தியா ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. கதி ஆகதி இது ரெண்டும் சொல்லியிருக்கோம் இல்லையோ. அது மாதிரி உபகோசல வித்தியன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உபகோசல வித்தியில அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்றது. அது மாதிரி கௌஷீரிகை பிராமணத்துல அர்ச்சிராதி மார்க்கத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதனால பஞ்சாக்னி வித்யா பிரகிருதி பஞ்சாக்னி வித்யா முதலான வித்தியைகள்ல அங்கெல்லாம் அந்த பிரகரணங்கள்லாம் பவினா சம்சாரிகளுக்கு ஸ்வஸ்வரூபேன தன்னுடைய சுரூபத்தோட போயிட்டு வருது. தன்னுடைய சுரூபத்தோட போகுது. அதாவது அவன் பார்க்கிறேன் என்ன சொன்னா, விபு வியாபிச்சிருக்கான் இவன் ஜீவன், தேகத்துல அங்கங்க போயிட்டு வருது. எந்த இடத்துல தேகம் போறதோ அந்த இடத்துல சுகத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னான். அப்படி சொல்லல, இவன் அங்க போய் அனுபவிக்கிறான், இவன் தான் அங்க போய் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பூர்வ காண்டத்திலையும் கர்ம காண்டத்துல சொல்லும் பொழுது ஏஷ யஜ்ஞாயுதி அப்படின்னு சொல்லி இந்த உடம்போட கூடினா இந்த ஜீவன் யாகம் பண்ணாமல் யாகத்துக்கு ஆயுதமா சாதனமானது இந்த உடம்பு. அந்த உடம்பை உடைய ஜீவனானவன் சொர்க்கத்துக்கு போறவன் அப்படின்னு சொல்றது கர்மகாண்டத்திலேயே அந்த விசாரம் பண்ணிருக்கான். அதனால அவன் போறான்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், விபுவா இருந்தா எப்படி போக முடியும்? அதனால தான் சுரூபத்தோடையே போறான் அப்படின்னு தான் இருக்கு. அதனால தேகம் போறதுன்றது இல்ல, ஆத்மஸ்வரூபமே போறது. யாத்தாயாத்த பிரகாரம் யாத்த போறது, ஆயாத்த வருதல், இந்த சென்று வர்றது, போய் வர்றது, அத வக்ரி அது சொல்றது. அந்த எது சொல்றது? ஸ்ருதி. அது எப்படிப்பட்ட ஸ்ருதி தெரியுமா? அகதிஹி ஸ்ருதிஹி, கதியே கிடையாது அதுக்கு. நீங்க இது ஆத்மாவே போயிட்டு வருதுன்னு சொல்றது, ஆத்மாவே போயிட்டு வருதுன்னு சொல்ற ஸ்ருதிக்கு நீங்க மாத்தி உங்களால அர்த்தமே பண்ண முடியாது, மாத்தி அர்த்தமே பண்ணவே முடியாது. அதனால அந்த மாதிரி அந்த ஸ்ருதியானது ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால இமாம் லாகவோக்தி சுருணோத்து, இதை கிண்டல் பண்றார் சுவாமி, பரியாசம் பண்றார். இந்த லாகவோக்தி நீங்க சொன்னீங்களே, இந்த மாதிரி தேகம் போனாலே போதுமே, ஆத்மா எதுக்கு போகணும், அதுதானே லாகவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுவே தப்பு. எங்களது லாகவமா இருக்கு. இப்போ ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து இவன் வண்டி போறான் அப்படின்னு. இது ஏற்கனவே நாம சொல்லிட்ட ஒரு விஷயம். முக்தாத்மாவுக்கு உடம்பு கிடையாது. சூக்ஷ்ம சரீரத்தோட போனா கூட அங்க முக்தி திசையில சிவகுண்டத்துக்கு போயிட்டாக்க அங்க உடம்பு இல்லாமலே ஆனந்தமா அனுபவிக்க போறான்னு நிறைய சொல்லிட்டோம். அதனால அதுவும் இவாளுக்கு விரோதமா போயிடும், எல்லாம் விரோதமாகவே போயிடும். அதனால இமாம் லாகவோக்தி சுருணோத்து, இந்த லாகவமா சொல்லப்பட்ட இந்த வாக்கியம் இருக்கே, இத்த கேளுங்க, இத்த கேளுங்கோ, தேவையில்லாம நீங்க கல்பிக்கிறீங்க. நீங்க கல்பிக்கிறத காட்டிலும் நாங்க சொல்றத நீங்க ஒத்துக்கோங்க. ஏன்னா நிறைய வாக்கியங்கள் அக்னிஹி யதா ஏகோ கோணம் பிரவிஷ்டா அப்படின்னு இருக்கு. ஒரே அக்னிதான் இந்த பிரபஞ்சம் மட்டும் வியாபிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டான். இது வேத வாக்கியங்கள் சொல்றது. இப்ப அக்னியானது ஒரே அக்னி இந்த லோகத்துல வியாபிச்சிருக்குதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லையே, எங்க ஆத்துல அடுப்பெரியது அது ஒரு தனி அக்னி, உங்க ஆத்துல அடுப்பெரியது அந்த அக்னி வேற, எல்லா அக்னி வேற வேறதான். ஆனா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அக்னி இல்லாம நம்ம இருக்க முடியாது, அக்னி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அது மாதிரிதான் வாயு சர்வத்திர கோமகா மகான், வாயு ஆனவன் சர்வகன் சர்வத்திரகன் எல்லா இடத்திலும் போயிட்டு இருக்கான்னாக்கா, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராணவாயு வேற, உங்க உடம்புல இருக்கிற பிராணவாயு வேற, அந்த மாதிரிதானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியுமா? அத மாதிரிதான்
ஆத்மா சர்வகதம் அப்படின்னா நீங்க ஸ்மிருதி இல்லாம சொல்றதே அப்படின்னு சொன்னா இதான் அர்த்தம். எல்லா உடம்புலையும் இப்ப என் உடம்புல நான் வியாபிச்சிருக்கேன், உங்க உடம்புல நீங்க வியாபிச்சிருக்கீங்க, எல்லா உடம்புலையுமே ஆத்மா வியாபிச்சிருக்குது. அதனால அவன் சர்வகதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்மிருதி. ஆகையினால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. ஆகவே இந்த ஆத்மாங்கிறவன் அணுதான், அவன் இது இல்லை, விபு இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வியாப்தா சர்வத்ர ஜீவாः சுகததிதரயோः தத்ர தத்ரோபலம்பாத் நிர்வாஹ்யே தேஹகத்யா கதிரிஹ ததா தத்வதோபி சேன்ன வக்ரீ பஞ்சாக்னி வித்யா பிரபதிஷு பவினாம் ஸ்வஸ்வரூபேண சித்தம் யாதாயாத பிரகாரம் ஸ்ருதிகதி ஸ்ருதிரகதிரிமாம் நாக கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. பிரிய